காஸ்ட் அக்கௌண்டன்ட், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட். அப்போ உங்க குழந்தைகளுக்கு பேரு தான் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல், அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபஷனல், பிசினஸ் அனாலிஸ்ட் ப்ரொஃபஷனல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், வேல்யூவேஷன் ப்ரொஃபஷனல். பாருங்க இவ்வளோ பேர் இருக்கு. சிஏ, டாக்ஸ் ப்ரொஃபஷனல், ஆடிட் ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு சம்மந்தமே இல்லை சார். நம்ம குழந்தைங்களுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு தான் சம்பந்தம். நம்ம குழந்தைக்கு பாருங்க இவ்வளோ, இது தெரியாம எல்லாம் சிஎம்ஏ ஒன்றும் இல்லை. இவ்வளோ சார். எங்கெல்லாம் சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? துபாயில் நம்ம ஆளுங்க தான் 50% மேலே இந்தியன்ஸ் தான். அதுவும் தமிழ் கேட்கவே வேணாம். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா நல்லா வளர்ந்துட்டு வருது சார். சிஎம்ஏ முடிச்சா வேலை வாய்ப்பு. ஆமா சார். சார் துபாய் மட்டும் இல்லை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கட்டார். ஒரே ஒரு சொல்றேனே, மஜித் உட்காந்துருக்காரு கடைசியில். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னுடைய ஸ்டூடெண்ட் அர்ஃபான். யாருன்னா செட்டிநாடு வித்யாசனம், சிஏ படிச்சான். இன்னைக்கு அவன் தான் கட்டார்ல ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல். அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான். அவங்க சார் பார்த்துக்கங்க சார். நினைச்சா இன்ஜினியரிங் சேர்த்துக்க முடியாதா? அவனுக்கு தெரியும் இன்ஜினியரிங் படிச்சா ஒண்ணு. அப்போ இந்தியா 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறப்போகுது. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு இவங்க கீதா கோபிநாத் சொல்லிட்டாங்க 140 மில்லியன் ஜாப உருவாக்கணும்னுக்காங்க. இருக்குதுலாம் சொல்லல இல்ல. ஐயோ 140 மில்லியன் ஜாப் உருவாக்கலாம் காலி. அப்ப எப்படி உருவாக்குறது? படிச்சவங்களை உருவாக்குங்கள். படித்தவர்கள் யார் சார்? படித்தவர்கள் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஸ்கில்டு, அப்ப ஸ்கில்டுனா அறிவு, தொழில் சார்ந்த அறிவு. அதாவது அந்த துறையில வல்லுனர். போய் உட்கார்ந்தா அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க தான் பாருங்க. நம்ம பிகாம் முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆபீஸ் போனா நம்மளை பேங்க்கு அனுப்புறாங்க பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கு. சார் அம்மா சொல்றாரு, சிஎம்பிஏ இன்டர் அனுப்பு சார். என்னது ஐசிடபிள்யூஏ இன்டர்? எவ்வளவு கொடுக்கும்? 15,000 கொடுக்குறேன். 15,000 கொடுக்கறது மட்டும் இல்ல, உனக்கு 5,000 ரூபா கொடுக்குறேன் எனக்கு சார். பிரவீன் அமிச்சன்னா எனக்கு 5,000 ரூபா பாக்கெட்டு. என்ன சார் நீ எடுத்துன்னு ஓடிடுவியா? நான் புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அங்கதான் சார் இதான் இன்னைக்கு நிலைமை. சரி சார், சிஎம்பிஐ பத்தி சொல்லிட்டேன் சார். நான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எக்ஸாம் எம்சிக்யூ சார். எம்சிக்யூ, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். நிச்சயமா நம்ம குழந்தைங்க பாஸ் பண்ண முடியும். ஆனா ஈஸி இல்லை சார். எல்லாம் வெளியில சிஎம்ஏவா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அந்த காலம் மலையேறி விட்டது. இப்போ கிடையாது சார். இப்போ டிசம்பர் எக்ஸாம், சாரி ஜூன் எக்ஸாம் பயங்கர டஃப். மேத்ஸ் புடின்னு முடிச்சிருக்காங்க. எங்களுக்கு கவலை இல்லை சார், நல்லது சார். கஷ்டமா தான் வரணும், அப்பதான் நாங்க பாஸ் பண்ண முடியும். ஈஸியா வந்தா ஊர்ல இருக்கிற எல்லா உருப்படியும் பாஸ் பண்ணிட்டு வந்துடும் சார். ஆனா எங்க குழந்தைங்க பாஸ் பண்ணோம். ரைட், நாங்க ரெடி பண்ணிருக்கோம் எம்சிக்யூ சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். உங்க குழந்தைங்க என்ன படிக்கணும்? ஐசிஎம்ஏஐ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சார். டெல்லியிலேருந்து வந்திருக்கு. 1. 2வது நாங்க கொடுத்துருக்கோம் கொஞ்சம் சில சப்ஜெக்ட்ஸுக்கு கொஞ்சம். 3வது சார் இது வேணும் சார், Q&A. பசங்களை கேட்டா வேணா பணத்தை எங்கிட்ட கொடுத்துருவாங்க. கோட்டு படத்துக்கு ரிசர்வ் பண்றதுக்கு. பி கேர்ஃபுல் சார், கொடுக்காதீங்க தயவுசெய்து. நீங்களே வாங்கி கொடுங்க. ஆபீஸ்ல இருக்கு, நேரம் போனீங்கன்னா ஆபீஸ்ல கொடுத்தா 3 நாளைக்கு அப்புறம் கொடுத்துருவார்.
மேனேஜர் பசங்க கிட்ட மட்டும் பணத்தை கொடுக்காதீங்க சார், அவங்க வாங்க மாட்டாங்க. அவ்வளோதான் சார். விலை எவ்வளோ? 725 சார். ஆக்சுவல் காஸ்ட்டு 950 அண்ட் அபவ். குழந்தைங்களுக்காக கொடுக்குறோம். நேராக ஆஃபீஸ் போனால் மஸ்ட்டு சார் இது. அவங்கள கேட்டால் அதெல்லாம் வேணாண்டுவாங்க. டஃப்பாக வந்து இருக்கு. தே ஆர் மேக்கிங் இட் டஃப். பிகாஸ் சார் டஃப்பாக இருந்தால் தான் சார் வேல்யூ இருக்கும். ஈஸியாக இருந்தால் வேல்யூ இல்லை சார். ஈஸியாக எது சார்? இன்ஜினியரிங் ஈஸி சார், டிகிரி ஈஸி சார், +2 ஈஸி, 10th ஈஸி, ப்ரீகேஜி கஷ்டம் சீட் கிடைக்கிறது. ப்ரீகேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி. ஈஸிக்கு வேல்யூ இல்லை சார். அப்போ குழந்தைங்க கொஞ்சம் டஃப்பு தான். ரொம்ப டஃப்லாம் சொல்ல மாட்டேன். சரி சார். அப்போ எப்போ எக்ஸாம்? December 15th எக்ஸாம் சார். December 15th ஹால் டிக்கெட்லாம் வந்துடும். October 1st 10th எக்ஸாம் அப்ளை பண்ணணும். நாங்கள் சொல்கிறோம் சார், எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் கிளாஸில். ப்ராப்ளம் என்னன்னா அவங்க கிளாஸுக்கு ரெகுலராக வர்றதே இல்லை சார். வர்றதே இல்லை. வீட்லேயே இருந்து பார்த்துக்கிறாங்க சார். வீட்டில் இருந்து பார்த்துக்கிறாங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறது. நான் என்ன தான் சார் பண்ண முடியும்? நேராக வர்றதுனால தான் இவங்களை எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாரையும் தெரியும். இந்த லேக்கா தெரியும், எல்லாரையும் தெரியும். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடுறேனே. இதோ இப்ராஹிம் சொல்ல தெரியுமே, யோவின் தெரியுமே, ரைட் தெரியும். வீட்டிலே இருந்தால் எனக்கு எப்படி சார் தெரியும்? 2-3 பேர் அட்டன் பண்ணுறாங்க. குட் சார். அதில் கூட பாருங்களேன், சஹானா லலிதாம்பிகா மட்டும்தான் மதுரை சார். இந்த பொண்ணு மதுரை லேடி டாக் காலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் படிக்குது. அவங்க மட்டும்தான் சார் வந்திருக்காங்க. தூரத்தில் இருக்கிறவங்க ரைட் சார். பக்கத்தில் இருந்தனே அசோக் நகரில் ஆன்லைன் சார். நாங்கள் கொடுக்குறோம் சார். நாங்கள் கொடுக்க முடியாது, ஆனால் நல்லது இல்லை சார். கொடுக்குறோம், ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் நேரம் வரணும் இல்லையா? வரலன்னா நாங்கள் டெஸ்ட்டுக்கு நேராக வர சொல்கிறேன் சார். மற்றபடி பேரண்ட்ஸுடைய சௌகரியம் சார். அதனால தான் பாருங்களேன், நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் எல்லாம் கொடுக்குறோம் சார். குழந்தைங்கனால வர முடியல பாவம். ரெட் ஹில்ஸு, அசோக் நகர் கூட ஏதோ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சார். நான் ஒன்றும் சொல்லலை சார். அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா பார்த்துக்கணும், பாட்டி பார்த்துக்கணும், சரி எல்லாம் கொடுத்துட்றோம். இன்னும் சொல்கிறது. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் நேராக வாமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாமா, காலேஜ் போமா. நான் ஒன்றும் சொல்ல. டைமையே மாற்றிட்டோம் சார். 8:30 10:30, 3:00 5:30. எல்லா காலேஜும் இங்கே தான் இருக்கு. இந்த சைடு தான். நாங்கள்லாம் படிக்கும்போது 10 மைல் சைக்கிளில் போய் படிச்சிருக்கோம் சார். வேறு வழி. நம்ம குழந்தைங்க வர மாட்டேன்றாங்க. நேராக வந்தால் தான் சார் நல்லது. ஆனால் நாங்கள் ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம் சார். 2 நாள் கழித்து ரெக்கார்டடும் அனுப்பிச்சிடுறோம். படிக்கலைன்னா யார் தவறு? அவங்க தவறு சார். சரி, மார்க்கு 50, 4 சப்ஜெக்ட் 50 மார்க்கு சார். சாரி, 100 மார்க்கு 4 சப்ஜெக்ட். சரி, 400 மார்க்குக்கு 200 எடுக்கணும். பாஸ் பண்ணுறதுக்கு 40 எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 40 எடுக்கணும். 40/200 டோட்டல் 200 எடுக்கணும் சார். இன்னொன்று நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை சார். சிஏல நெகட்டிவ் இருக்கு சார். நம்மளுக்கு நெகட்டிவ் கூட கிடையாது. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். டிஸ்கிரிப்டிவ் கூட இல்லை. பாஸ் பண்ணலன்னா முடியுமே சார். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு மாற்றிடுவாங்க. ரைட் சார். அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, 2 மணி நேரம் நேரம் வாங்க, அவ்வளோதான். வீட்டில் போய் எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஒரே 1 மணி நேரம். 1 மணி நேரம் தான் சார். 1 மணி நேரம். ஆமாம், நான் மிஸ்டர் மனைவி சீரியலை கட் பண்ண சொல்லுங்க. எதிர்நீச்சல் வரும், மறுபடி அதை கட் பண்ணுங்க. அப்புறம் கயல், பூ, மலர், பேர் புஷ்பா எல்லாம் வரும். ஐயோ, அது படம் வந்துடுச்சு. இதை தயவு செய்து பார்க்கவும் சார். 11 மணி வரைக்கும் பார்க்குறாங்க சார் குழந்தைங்க. குழந்தைங்க இல்லை, எல்லாம் உங்கள் பசங்க தான்.
பார்த்துட்டு காலையில் வந்த உடனே தூங்குது சார். 10 மணி 9 மணிக்கு படுக்கணும் சார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கணும். 5 மணிக்கு எழுந்து படிக்கணும். பாருங்க, சரி அம்மா சொல்றாங்க, என்ன பண்ற, காலையில எழுந்து படிச்சாதான் சார் படிப்பு. 5 மணிக்கு யார் எழுந்து படிக்கிறாங்களோ அவர்கள் தான் படிக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமா முடியாது. 5லேருந்து 7 படிச்சு கூட படுத்துக்கிட்டோம். ஆனால் 2 மணி நேரம் ப்ரிஷியஸ் படிக்கணும். சரி, அடுத்தது பாருங்க சார். இதெல்லாம் சொல்லிட்டேன். 1 மணி நேரம் படிச்சா போதும். சரி, அதே போல சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள். நாங்க ஒரு 1 hour ஸ்டடி அவர் அவங்கள படிக்க வைக்கிறதா இருக்கும். இங்கேயே உட்கார வச்சு சிஏக்கு பண்றோம் சார். டெய்லி பண்றோம். சிஏ 7லேருந்து 11 4 மணி நேரம் அட்டன் பண்றாங்க சார். ஸ்டடி அவர் 2 மணி நேரம். 1 மணிக்கு தான் அவங்கள விடுறோம். காலேஜ் அவங்க போறதில்லை. ஏன் சார் போறதில்ல சார்? படிக்கிறதே பெரிய படிப்பு சார். காலேஜ் அது சும்மா சார். அது வந்துடும் சார். அது 3 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டா வந்துடும். பிகாம் வேணும், அவ்வளவுதான். காலேஜ் யாரும் கேட்கறது இல்லை, வந்துடும் பிகாம், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன், ஒரு லா படிக்கிறவங்க கூட ஏதாவது படிக்கிறாங்களா சார்? இல்லையே. அந்த மாதிரி தான் சார் நம்ம கோர்ஸ். ஒரு சிஏ, ஒரு சிஎம்ஏ, ஒரு சிஎஸ் படிக்கும்போது பிகாம் சும்மா அப்படி நான் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான். அப்போ 1 hour என்ன சார், 8:30 to 10:30 1 hour. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எத்திராஜ் காலேஜ் 11:30 ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அட்லீஸ்ட் எத்திராஜ் காலேஜ் குழந்தைங்க ஒரு 1/2 மணி நேரம் 11 மணிக்கு கிளம்பினா போயிடலாம். ஒன்றும் இல்லை, ஏற்ற போல தான் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து 10 நிமிஷம். எவ்வளோ பஸ்ஸு சார் நமக்கு சென்னையில். பெங்களூர்லாம் போய் பாருங்க, ஒன்றும் கிடைக்காது. டக்கு போயிடலாமே. மிச்ச காலேஜ் எல்லாமே 12, 12:30, 1. பாய்ஸ் காலேஜ் எல்லாம் கேட்கவே வேணாம். ஆமாம், போனால் தான் உண்டு, போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ரைட். காலேஜ் எல்லாமே லயோலா 1:30, டிஜி 1:30 சார். எல்லாமே ஓகே. அவங்க இங்கே இருந்து படிக்கலாம். உடனே பேரண்ட்ஸ் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க சார். என்ன இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டு போகணும், ஒன்றும் பண்ண முடியாது சார். 1 hour எனக்கு கொடுங்க, நான் இங்கே உட்கார வச்சு அவங்கள படிக்க வைக்கிறோம். உங்கள் கையில் தான் சார் இருக்கு. 1 hour இல்லை 1/2 hour உட்கார வச்சு கொஞ்சம் படிக்க வச்சாதான் அவங்கள பாஸ் பண்ண வைக்க முடியும் சார். அக்டோபர் 31 போர்ஷன் முடிச்சிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அனுப்புங்க. நான் தான் சொல்றேனே, 2 மாசம் பல்ல கடிச்சுன்னு வந்துருங்க தாயி. நான் அப்படிதான் கூப்பிடுறது கேர்ள்ஸை. என்ன பண்றேன்? ஆமா, உண்மை தானே. அம்மா தாயேன்னு தானே பிச்சை கேட்குறாங்க. 2 மாசம் வந்துருங்கம்மா. என்னது, செப்டம்பர் அக்டோபர் அவ்வளோதான். நவம்பர் ஃப்ரீ சார், கிளாஸே இல்லையா அப்படி சொல்லிவிடுறேன் அவங்கக்கிட்ட. சும்மா சொல்றது. ஆனால் கிளாஸ் எல்லாம் வைக்க மாட்டோம் சார். அவங்க அந்த டைம்ல பிகாம் எக்ஸாம் வரும், படிக்கட்டும். பிகாமும் எங்களுக்கு முக்கியம் சார், அது வேணும். பிகாமும் வேணும், சிஎம்ஏவும் வேணும். அப்போ அக்டோபர் நவம்பர் பிகாம் படிக்கட்டும் சார், நல்லா படிக்கட்டும். நவம்பர் 15லேருந்து நவம்பர் 2 முடிச்சிடும். அப்பப்போ இங்கே வந்து ஸ்டடி அவர் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் அப்படியே மெதுவாக கொண்டு போவோம். இவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. நவம்பர் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பிகாமும் படிக்கலாம். டிசம்பர் 15 எக்ஸாம் சார், 15 நாள் கேப். காலேஜ் எல்லாம் சும்மாடி, ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். இன்னொன்று டிசம்பர் 15 கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வில் ஸ்டார்ட் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில். அப்படியே படிச்சுட்டு போகலாம். ஸோ காலேஜும் போகணும், இதுவும் வரணும். காலேஜ் படிக்கணும், இதுவும் படிக்கணும். ஒன்றுமே இல்லை சார். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் சார் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதாவது
சரி, நான் ஒன்று வந்துடுறேன் சார். எங்கேயோ மாறி போயிடும் இப்படி. சரி, ஓவர். அப்புறம் சார், இப்போ தீபாவோட நம்பர் கொஞ்சம் கொடுப்பா. தீபாவோட நம்பர் சொல்றியா? 877-82-67-600. சார், இவங்க தான் கிளாஸ் டீச்சர் மாதிரி, கோஆர்டினேட்டர். எதனாவதுன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். பட் டைம் கூட சார் 10லேருந்து 6 நைட்டு ஃபோன் பண்றது எப்படி சார் முடியும்? பாவம் இல்லை, கத்துறது சார் பேரண்ட்ஸ். நான் சார் நாங்க பண்ண முடியும். காலேஜ் கத்த சொல்லுங்க. எங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டாங்க கத்துறது. நான்லாம் ஃபீஸே திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சார். எனக்கு வேணாம் சார், வேணாம். நாங்க பண்றது எஜுகேஷன், கல்வி. அதனால சார், அதான் தீபா கொஞ்சம் சார் உங்களுடைய ஒரு கண் பார்வை உங்க குழந்தை பேர்ல இருக்கணும். அடுத்த 2 வருஷம் இருந்தே ஆகணும். என்ன சார், ரெண்டு வருஷம்னா உடல பிகாம் இன்டர் படிக்கிற வரைக்கும் அடுத்த 2 வருஷம், இது ஃபர்ஸ்ட் இயர். இன்டர் பாஸ் பண்ண வச்சிட்டோம்னா அவங்க லைஃப் செட்டில்டு சார். 40,000 ரூபாய் சம்பளம். சிஎம்ஏ இன்டர் முடிச்சா 40,000 ரூபாய் சம்பளம் சார். பிகாம் கூட முடிச்சிருவாங்க. தயவு செய்து அடுத்த 2 வருஷம் உங்க குழந்தை கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு கண் பார்வை எப்பவுமே அவங்க பேர்ல இருக்கணும். அதுவும் பொம்பளை குழந்தைங்க சார், பேரண்ட்ஸ் ஜாகிரதையா இருக்கும். போலீஸ் வேலை ரொம்ப பாவம், கஷ்டப்படுறாங்க. அந்த வேலையை தான் நான் பண்றேன். காலையில வந்துடுவேன், அப்படியே சுத்த வேண்டியது. இங்க பார்த்தா டீ கடையில் உட்காந்து இருக்காங்க சார். டீ கடையில் உட்காந்துட்டு ஆன்லைன்ல பாக்குறாங்க சார். எப்படி இருக்கு பாத்துருங்க. டீ கடையில் உட்காந்துட்டு பன்னு சாப்பிட்டுக்க வேண்டியது. 4 பேர் டீ கடை உட்கார இடமா சார் நம்ம குழந்தைங்க சார், பொன் குழந்தைங்க சார். அதுதான் பிரச்சனை. எப்படி ஆன்லைன்ல வருது? அவங்க ஃப்ரெண்டு. இதனால தான் நான் ஆன்லைன்லயே கொடுக்கறது இல்லை சார். அவங்க சகாயம் பண்றாங்களாம், ஹெல்ப். அந்த பொண்ணு வந்துச்சு, அந்த லிங்க் டிரான்ஸ்பர். நான்லாம் நடக்குது அநியாயம் அவ்வளோ. நான் தான் சொல்றேனே, உங்க குழந்தை சொல்றது எதையும் தயவு செய்து நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா அவங்க போய் சொல்றாங்கல்ல, எல்லா வித்தியும் அவங்களுக்கு தெரியும். இந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் தெரியும். நான் ஒன்னாலும் சொல்லுவாங்க கிளாஸே இல்லை, அவன் கிளாஸே வைக்கிறது இல்லை. நான் அவன் டெஸ்ட் வைக்கிறதே இல்லை சார். நேரா வந்து கேட்டு இங்க கேட்டு இப்படிலாம் சொல்லுவோம். கிளாஸ் கேன்சல் சத்தியமா இல்லை சார், பண்ணவே மாட்டோம். மழை மம்மி கேன்சல். மழை, வெயில், புயல், வெள்ளம் அடக்கும் சார். நாங்க எப்படி சார் கேன்சல் பண்ண முடியும்? நாங்க என்ன காலேஜா? பண்ணவே மாட்டோம் சார். இதுதான் சார் வாழ்க்கை. காலேஜ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். நாங்கெல்லாம் லீவெல்லாம் விட மாட்டோம் சார். ஏன்னா உங்க குழந்தைய பாஸ் பண்ணி அமிச்சாதான் நான் சாப்பிட முடியும், எங்க மாதிரி சார் ப்ரொஃபஸர் சாப்பிட முடியும். சொல்றேன், உங்களை பாஸ் பண்ண வச்சு அனுப்பணும், இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் சார். அப்போ பாருங்களேன் சார், அக்கௌண்ட்ஸ் எம்எஸ் சார் ரொம்ப நல்லா எடுக்கிறார் சார். நம்ம குழந்தைங்க அந்த மெட்டீரியல் கூட எடுத்துன்னு வர்றதில்லை, எழுதுறது கூட இல்லை. நோட்டில் மெட்டீரியல் கொடுக்குறோம், ஹேண்ட் அவுட்ஸ், நோட்டில் எழுதுறது இல்லை. நீங்க கொஞ்சம் செக் பண்ணணும் சார். பிகாம் இந்திக்கு சொல்றேன், சாரு இருக்காரு, டெஃபினட்டா 70 மார்க் உங்க குழந்தை எடுத்து வெளியே வந்துடும். நீங்க உங்க குழந்தைய பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. 40 மார்க் காலேஜில் கொடுத்துட்றாங்க சார். 60 மார்க் தான் எழுத போறாங்க, 30 மார்க் டெஃபினட். 70% உங்க குழந்தை வெளியே வந்துடும். நீங்க கண்டுக்கலன்னா கூட வந்துடும், அது உண்மை. இது அப்படி இல்லை. இதான் நீங்க பார்க்கணும். டெய்லி என்ன எழுதினியா, என்ன பண்ற, அப்பாவோ அம்மாவோ ஒரு கண் பார்வை அவங்க பேர்ல இருந்தாதான் அவங்க 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வாங்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவங்க மார்க் எடுத்துடலாம் சார். மேத்ஸ் கவலைப்பட வேணாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 60 மார்க், மேத்ஸ்ல 40.
இவ்வளோ சம்ஸ் போடுறாங்க, எழுதுறதே இல்லை சார். நான் என்ன சார் பண்ணுறது? அதனால தான் சார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ண முடியும்? யாரெல்லாம் இன்னைக்கு வரலையோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன, ஒன்னே ஒன்று தான் சார் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்கு, செல்போன். உங்களுடைய செல் ரொம்ப முக்கியம். உங்களுதுன்னா ஃபாதர் ஆர் மதர், யார் குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய செல் வாட்ஸ்அப் பார்த்துருங்க சார். ஏன்னா ஃபோன்லாம் பண்ணி சொல்ல முடியாது சார். வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா அதான் இவங்க தீபா அனுப்புவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். டெய்லி வாட்ஸ்அப் பார்க்கலன்னா குழந்தை காணாமல் போயிடும், தொலைஞ்சே போயிடும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேதியில் சிஎம்ஏ இன்டர் முடிச்சாவே வாழ்க்கை சார். சிஎம்ஏ இன்டர் முடிச்சுட்டா அவங்களே அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க. எப்படி சார்? 15,000 ரூபாய். இதை கூட நீங்கள் அப்புறமா முடியும் போது ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க சார். நாங்கள் எப்படியும் அனுப்பவும் போகிறோம், ஃபோட்டோ எடுத்துங்க. 15,000 ரூபாய் சார் மாதம் ஸ்டைஃபண்ட். அவங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் உங்கள் குழந்தைய சேர்த்து விட்டுருவேன் ஏதாவது கம்பெனியில், இல்லை ஆடிட்டர், காஸ்ட் அக்கௌண்டன்ட் யார்கிட்டயாவது. மாதம் 15,000 ரூபா கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்களே படிச்சுக்கலாம். ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை சார். இங்கே பாருங்க, ஃபவுண்டேஷனுக்கு இவ்வளோதான் சார் ஃபீஸ். இது கவர்மெண்ட்டுக்கு இது நாங்கள் வாங்கினோம். இது கூட நாங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் சார். இன்டருக்கு எவ்வளோ ஃபீஸ்? 38,900 6 மாதத்துக்கு. அது கூட நம்ம குழந்தைக்கு குறையும் சார், மார்க்கை பொறுத்து. இல்லை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிடுவோம், ஒரு 1000. கவர்மெண்ட்டுக்கு 23,100 பே பண்ணணும். 7 வருஷம் வேலிடிட்டி சார். 2 குரூப்புக்கு சார். பிகாம்கே 3 லட்சம், இல்லை பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போனால் 4 லட்சம். கேன்டீன் கிண்டீன் இது ஒன்றுமே இல்லையே. 1,63,000 தான் சார் இந்த கோர்ஸுக்கு. பாருங்க. அப்போ இன்டர் இப்போ இருந்தே நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பாஸ் பண்ண வச்சிருவோம். பாஸ் பண்ண வச்சுட்டா உடனே இன்டர். இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாமே சார். எப்போ எழுத வைப்போம்னா அடுத்த ஜூன், டிசம்பர் 15 எழுதுறாங்க. பாஸ் தான், விடமாட்டோம். இந்த மாதிரி கோஆபரேட் பண்ணா இன்னைக்கு வந்திருக்க குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் விடமாட்டோம், பாஸ் பண்ணி வச்சிரும். அப்போ ரைட். அப்போ அடுத்த ஜூன் 23,100 கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் சார். அங்கிருந்து புக்ஸ் வருது டெல்லி. நம்ம கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் சீப்பு தான் சார். எங்களுக்கு இது எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட வாங்கிப்போம். எப்போ ஆரம்பிக்கிறோம்னா ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சிருவோம் சார். நான் சார் 10ஆம் சார் பாஸ் பண்ணோம் சார். பிகாமில் போய் அவங்க காலேஜில் 6 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக தான் உட்காடுறாங்க. கேட்டு சார் இருக்கார், கேட்டு பாருங்க. லாலி ரிலாக்ஸ்ட். ஐயோயோ குழந்தை படிக்குதே, ஒன்றும் படிக்கல சார். 40 தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நாங்கள் 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் எடுப்போம், கத்துவோம், டம்மாட்டோம். காலேஜ் அப்படி இல்லை சார். 15 நிமிஷம் கிளாஸ் சார், 15 நிமிஷம் நோட்ஸு சார், 10 நிமிஷம் அட்டண்டன்ஸ் சார், 5 நிமிஷம் ஃப்ரீ சார், ஜாலி சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்துன்னு இருக்கு. அப்போ பாருங்களேன், இது ஜனவரி. டிசம்பர் 15 எழுதின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜனவரி 2 ஆரம்பிச்சா ஜூன் 10ஆம் தேதி எக்ஸாம். 6 மாசம் போதும். சரி, இப்போ மறுபடியும் இங்க வந்துடுறேன். இதை முடிச்சுட்டேன். ஸோ சப்ஜெக்ட்ஸ் பெரிய விஷயம் இல்லை. அக்கவுண்ட்ஸ், லா நான் தான் சார் எடுக்கிறேன். எக்கனாமிக்ஸ் அவங்க நல்ல ப்ரொஃபஸர். எல்லாமே கவலையப்பட வேணாம். 1 மணி நேரம் அவங்க படித்தா போதும். எதை படிக்கணும்? டெக்ஸ்ட் புக்கு பின்னால, அந்த சாப்டருக்கு பின்னால் இருக்கிற MCQவும் இதுவும் படிக்கணும் சார். அதை உட்கார வச்சு படிக்க வைங்க, போதும். சரி, பிடிச்சது சார். அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொன்று, ஐயோ என் குழந்தையினால படிக்க முடியாதே, குழந்தை சொல்லலை, பேரண்ட்ஸ்.
பாவம். நான் கேட்கிறேன், 38 மார்க் வாங்கக்கூடிய சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பேரண்ட், ஐயோ என் பையன் பொண்ணு எப்படியாவது இன்ஜினியரிங் ஆகணும் முடியும்னு நினைக்கிறாங்களே. நம்ம குழந்தைனால முடியாதா? நம்ம குழந்தைனாலையும் முடியும். நம்ம குழந்தை ஏதோ டிகிரி வாங்கிட்டு போறதுக்காக பிறக்கல. நம்ம குழந்தை ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும். அப்பதான் உலகம் மதிக்கும். சண்டே சார் எல்லா நாளும் 2 மணி நேரம், சண்டே மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட், டெய்லி லஞ்ச் சார் கட்டி கொடுக்குறாங்களே. நீங்க சண்டே மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொஞ்சம் கட்டி கொடுக்கல. சண்டே மட்டும் சார். சண்டே 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இல்லை சார், இதுக்கு மேல சண்டே 3 மணி ஆகும். ஆமா, பத்தியா பயப்படுறாங்க. பார்த்தீங்களா அதாவது சார் காலேஜில் 7 மணி நேரம் இருப்பாங்க சார். நாங்க 2 ஒரே நாள்ப்பா ஒரு 5 மணி நேரம். ஐயோ சண்டே என்ன வேற வழி இல்லை சார். இங்க பாருங்க, போர்ஷன்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், லா மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் கம்யூனிகேஷன், மேத்ஸ், ஸ்டாட், 8 சப்ஜெக்ட் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய லெவல், 8 சப்ஜெக்ட். இந்த லெவல் படிச்சா ஃபோன் ஊதிடுவாங்க. பிகாம் பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இந்த லெவல் சொல்லி கொடுக்குறோம். பிகாம் இந்த லெவல் சார். குழந்தை சிஎம்பிஏ வேற படிக்கணும், பிகாம் வேற படிக்கணும். 2மே ஒரே சப்ஜெக்ட், ஒரே சாப்டர். நாங்க எடுக்கிற காலையில் இங்க எடுக்கிற அக்கவுண்ட்ஸ் ஈவினிங் சொல்லி தராங்க. அதுவும் 40% லெவல் தான், அதிகமா கூட இல்லை. நாங்க இந்த லெவல் சார். 10 சம் போட்டோ பிகாம்ல 3 சம் சார். அதான் முடிஞ்சு போச்சு. ஈஸி, அவங்களுக்கு முடியும். அதே சப்ஜெக்ட், அதே இங்கிலீஷ், அதே அக்கவுண்ட்ஸ், அதே பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அதே எக்கனாமிக்ஸ், அதே மேத்ஸ். என்ன சார் வேணும்? கேட்டு பாருங்க அவங்கள. காலேஜில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் இங்க இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் காலேஜில். மேபி ஒரு சப்ஜெக்ட் வேறையும், அது அடுத்த செமஸ்டர்ல வரும், இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்துடும். இப்பவே ட்ரெயின் பண்ணிடுறோம். அப்புறம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம், மம்மி இன்டர் ரொம்ப அதிகம் மம்மி, படிக்க முடியாது மம்மி, சாப்பிட மட்டும் முடியும் சார். ஒன்றும் இல்லை சார். இன்டர்ல ஜூன் 4 பேப்பர் சார். 4 பேப்பர்ல சார் 2 பேப்பர் இங்கேயே நாங்க நல்லாவே சொல்லி கொடுத்துட்டோம். அக்கவுண்ட்ஸ் லா நாங்க எடுக்கிறதே இன்டர் லெவலுக்கும் சேர்த்து எடுக்கிறோம் சார். இப்ப எடுக்கிறது அடுத்த 6 மாசத்துக்கும் சேர்த்து எடுக்கிறோம். பிளஸ் இதை விட 2 சப்ஜெக்ட் தான் சார் எக்ஸ்ட்ரா. லா அக்கவுண்ட்ஸ் நாங்க எடுத்துட்டோம். காஸ்டிங்கும் எடுக்கிறோம் சார், 30 மார்க்கு. டாக்ஸ் மட்டும் தான் சார் புது பேப்பர், அது படிக்க முடியாதா? டாக்ஸ் பிரசாத்னு இருக்கார், CRV பிரசாத், ரொம்ப ஃபேமஸ் அவர். சிஏல தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவரை. இவ்வளோ நல்லா எடுப்பார். ஒரு ஆக்சுவலாக நேட்டிவ் ஹைதராபாத். ஒரு சப்ஜெக்ட் சார், அவ்வளோதான். படிக்க முடியும்னா முடியும் சார், அவ்வளோதான். நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கோமே. ஃபிசிக்கல் கிளாஸ் வீட்லேயே, ஆன்லைன். வீட்டில் இருந்தால் தப்பு இல்லை சார், நான் தப்புலாம் சொல்ல. ஆனால் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஆன்லைனில் இருக்காங்களா பார்த்துக்கணும். ஆன்லைனில் கவுன்சிலே இருக்கும்போது பக்கத்துலேருந்து பாட்டு வரும். நான் பெத்த மவனே நடராசா நீ எங்க போன மகராசான்னு வரும் கேள்வி. இல்லைன்னா பக்கத்து வீட்டு பாட்டி திட்டுவாங்க, காதல விழும். இங்க அதில் ஒன்றுமே இல்லையே சார். வீட்டில் ஏசி இருக்கும் தெரியல சார், இங்கே ஏசி. கான்சன்ட்ரேஷன். ஆன்லைனில் அது கிடைக்காது. நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது சார், இங்க பாரு, சேம் சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிகாம்
ஃபர்ஸ்ட் பிகாம்ல நம்ம குழந்தைங்க படிக்கிறது, செகண்ட் பிகாம், தேர்ட் பிகாம், அப்படியே வருது எல்லாமே. இப்போ பாருங்களேன், ஒரு டைம் ஃப்ரேம் போட்டுருங்க பாருங்க சார். ஃபவுண்டேஷன் டிசம்பர் 24ல முடிக்கிறாங்க. சரி, இன்டர் ஃபவுண்டேஷன் போது அவங்க ஃபர்ஸ்ட் பிகாம்ல இருக்காங்க, இன்டர் போது செகண்ட் பிகாம்ல இருக்காங்க, ஃபைனல் போது தேர்ட் பிகாம் முடியும், முடிச்சுட்டு வந்துருவாங்க. ப்ரொவைடட் நீங்க கொஞ்சம், உங்க குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா போறோம். ஐக்கியம் இல்லைன்னா பரவாயில்ல, கஷ்டப்பட்டு படிச்சா போறோம்.